Assalamualaikum, welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம சுவையான முஸ்லிம் ஸ்டைல் நெய் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து அதை நடுவில் கீறிக்கோங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை உங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேங்க. ஒரு லெமனை புழிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிடுறேன். அதில் 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு முதல்ல போட்டு நம்ம வறுத்துடலாம். முந்திரி பருப்பு லேசா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உலர்ந்த திராட்சையை போடுங்க. ரெண்டையும் ஒரே நேரத்துல நீங்க போட வேண்டாம். அதுக்கப்புறம் இப்ப நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டும். இப்ப நம்ம அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 சின்ன பட்டை, 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இதை இப்ப இந்த ஆயில்ல போட்டு நம்ம வதக்கிடலாம். அது வதங்கினதுக்கு அப்புறம் நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேங்க. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம அரிசியை ஊற போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. மூணு கப் பாஸ்மதி ரைஸை இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இதில் போட்டுக்கிறேன். அதையும் நான் நல்லா சேர்த்து வதக்கிடுறேங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் புளிக்காத கெட்டி தயிர் 2 புளிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால நம்ம தயிர் தான் இதில் ஊற்றிக்கணும். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எப்பயுமே 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு கீ ரைஸ்ல நீங்க 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால நான் 4.5 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி 1.5 கப்புக்கு நான் என்ன பண்றேன்னா தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போறேன். ஸோ நான் 3 கப்பு தண்ணியும் 1.5 கப் தேங்காய் பாலும் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் பால் ஊற்றி இப்போ நல்லா கிளறிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நாம ஏன் தேங்காய் பால் சேர்க்கிறோம் அப்படின்னா அப்பதான் நெய் சோறு ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஈக்குவல் தண்ணி சேர்க்காம 1.5 கப்பு தண்ணியில நான் 1 கப்பு தண்ணியும் மீதி 1/2 கப்பு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்ப நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை எடுத்து நான் நல்லா கழுவிட்டு இதுல போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம புளிஞ்சு வச்ச லெமனை இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஒரு 75% குக் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எப்பவுமே நெய்யை நீங்க ஒரே டைம்ல மொத்தமா ஊத்தாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம், அதுக்கப்புறம் நடுவுல, அதுக்கப்புறம் லாஸ்ட், இந்த மாதிரி நீங்க நெய் ஊற்றும் போது அது கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும்ங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. நான் எடுத்து கிளறி பார்க்குறேன். நம்மளுக்கு நல்லா சூப்பரான நெய் சோறு ரெடியா இருக்குது. இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட் இதை அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ரைஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ்க்கு பொரிச்சு வச்ச முந்திரி, உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இது சுவையான முஸ்லீம் ஸ்டைல் நெய் சோறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ ஒரு சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதோட எங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.